உடல்நல குறைவால் காலமான நெல்லை அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கருப்பசாமி பாண்டியன் உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அஞ்சலி செலுத்தினார். பிரிந்தது மட்டுமில்ல, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமான வைக்கிறத எங்களால தாங்க முடியல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவர்கள் இணைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி மீனவர்கள் இன்றைக்கு நேற்றைக்குள்ள தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த மீனவர்களை காக்க வேண்டும், மீனவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது சரி, அம்மா ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி தொடர்ந்து வலித்து வருகின்றோம். ஆகவே இன்றைக்கு இலங்கை அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை தாக்குவது, அவருடைய பொருள்களை கொள்ளையடிப்பது, படகுகளை சேதப்படுத்துவது, அவர்களை கைது செய்வதெல்லாம் கண்டனத்துக்குரியது. அதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்து நாங்கள் முதலமைச்சர் இருக்கும் சரி, அம்மா முதலமைச்சர் இருக்கிற காலத்திலும் சரி, கைது செய்யப்பட்டவர்களெல்லாம் நம்முடைய மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அவர்களை விடுதலை செய்து அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அந்த இலங்கை கடற்படையால் இன்றைக்கு அவர்கள் எடுத்து சென்ற அந்த படகுகளாம் நாங்கள் நிவாரணம் கொடுத்தோம். பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் நாங்கள் கொடுத்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல, புரியுதுங்களா? அதனால தேர்தல் நேரத்துல யாரெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு இணைகின்றார்களோ அவரெல்லாம் சேர்த்தீங்க. இன்னைக்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கட்டு என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். இன்னைக்கு பள்ளியில் படிக்கிற சிறுமிகளுக்கு கூட இந்த ஆட்சியில பாதுகாப்பு கிடையாது. சிறுமி முதல் மூதாட்டி வரை இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்ற செய்தி தொலைக்காட்சியிலும் பத்திரிகையில் வருகின்ற வெக்கக்கேடான செய்தியை தினந்தோறும் நான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஒரு வாரத்துல மட்டும் ஒரு 3 செய்தி வந்திருக்க இன்னைக்கு பத்திரிகை ஊடகத்திலே பார்த்தேன். அவ்வளவு மோசமான ஆட்சி. போதைப் பொருள் நடமாட்டம் அளவே இல்லை. எல்லாம் கஞ்சா போதை, எல்லாம் அருவாலை தூக்கிட்டு வீதியில உலா வர்றான். நேற்ற முந்தைய நினைக்கிறேன் ஊடகத்துல தான் பார்த்தேன். நீங்க காட்டின ஊடகத்துல பார்த்தா சொல்றேன், அவ்வளவு மோசம். இன்றைக்கு குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறைக்கு அச்சமே கிடையாது. சர்வசாதாரணமா இன்றைக்கு இந்த கொலை சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுத்து நிறுத்த திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம்.